ஜெயில இருந்து தப்பிச்ச ஒன்ன எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஐயோ சார், அந்த பாண்டிய நானும் பார்க்க ஒரே மாதிரி தான் சார் இருப்போம். அதனால தான் சார் உங்களுக்கு கன்ஃபியூஷனு. ஏய் அடிங்க, நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா சினிமால வர ஆள் மாறாட்ட கதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வையே. ஏய், நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா நேரா உன்னை ஜட்ஜி விட்டு கூட்டிட்டு போக மாட்டேன். இப்படியோ உன்னை லாக்அப்ல போட்டு உன்னை வெளுத்து தள்ளிடுவேன். சார் என்ன சார்? ஏய், நீ ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். டிபார்ட்மெண்டே உன் மேல கடுப்புல இருக்கு. பேசாம வா, இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா உன்னை கூட்டிட்டு போய் தப்பிச்சு ஓட பார்த்தேன்னு உன்னைய சுட்டு கொன்னுட்டு இந்த கேஸ நான் அப்படியே முடிச்சிடுவேன். கம்முன்னு இருக்கணும். கொஞ்ச நேரத்துல சஞ்சீவ் வீட்டு வாசல்ல நிக்கிறான்னு அபி நம்மள பயமுறுத்திட்டாளே. அபி சொல்றத கேட்டு அப்படியே நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? நானும் தாமா ரொம்ப பயந்துட்டேன். அவ சொன்னதை கேட்டு பதட்டத்துல மூளை வேலை செய்யாமலே போயிடுச்சு. சஞ்சீவாவது நம்ம வீட்டு வாசலுக்கு வரதாவது, சஞ்சீவ் இந்நேரம் தான் சஞ்சீவ்னே தெரியாம அந்த முத்தழகு கூட ஹனிமூன் எங்க போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆமா, நான் நினைக்கிறேன் அபி சஞ்சீவ நினைச்சு ஒருவேளை லூஸ் ஆயிட்டாலோ? ஆமா ஸ்ரீஜா. மெதுவா வா. பாத்து உட்கார். இப்படி உட்காரு. இப்படி உட்காரு. பாத்துமா. சீதா, எதுக்கும் ஹாஸ்பிடல் கூட்டு போயிடலாம். கூட்டிட்டு போலாங்க. அக்கா, மாமா சொல்றதுதான் சரிக்கா. நாம ஒரு தடவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக் பண்ணிடலாம். ஆமா அபி, வா போலாம். சந்தோஷ், சஞ்சீவ் வாசல்ல நின்னாரா? அவரை உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வாசல்ல யாருமே இல்லையா அபி? என்ன சந்தோஷ் சொல்றீங்க? சஞ்சீவ் வாசல்ல தான் நின்னாரு. நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. இவ சஞ்சீவ பார்த்தாளாம், லூஸ். அபி, வாசல்ல நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அங்க யாருமே இல்ல. ஐயோ இல்ல சந்தோஷ், சஞ்சீவ் இருந்தாரு. நான் தான் பார்த்தேனே. சஞ்சீவ், பாத்துமா. தங்கச்சி, ஐயோ அபி, அபி, அபி இங்க பாரு. சந்தோஷ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம், தூக்குடா. அபி, டேய் சீக்கிரம் தூக்குங்க, ஹாஸ்பிடல் போலாம். என்ன ஸ்ரீஜா இது? அபிய நாம டார்ச்சர் பண்ணலாம் நினைச்சா அவன் அவளையே டார்ச்சர் பண்ணிக்கிறா. இல்லாத சஞ்சீவ பாக்க ஓடி வந்து படியில இருந்து விழுந்துட்டா. சஞ்சீவ் வரலன்னு தெரிஞ்சதும் அதை தாங்கிக்க முடியாம மயங்கிட்டா. அவன் நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கையே, மொத்தமா மேல போய் சேர வேண்டியதுதான். சேரட்டுமா? அவளா போய் சேர்ந்தா நமக்கு வேலை மிச்சம் தானே. ஆ. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப வேகமா இறங்கிக்கிட்டே போகுது. என்ன பண்ணி இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதே. வெயிட் வெயிட், பேசாம இருங்க. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவா? பல்ஸ் ரேட் வேற இறங்கிக்கிட்டே இருக்கு.
ஆனா இவங்க சஞ்சீவ் சஞ்சீவ்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்களே. சஞ்சீவ பார்க்கணும். சஞ்சீவ் தான் என்னை விட்டு போயிட்டான். அபியாவது என் கூட இருக்காளேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்ப அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அக்கா அழாதக்கா, தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது. ஆமா சீதா. அம்மா அழாதீங்கம்மா, அபிக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர், அபி எப்படி இருக்கா? கண்ணு முழிச்சிட்டாளா? இல்ல, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் பேஷண்ட் பாடியில எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. பேஷண்ட் இப்போ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இப்படியே போனா ரொம்ப நேரத்துக்கு பேஷண்ட்டை நாங்க கேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு உடனே கான்ஷியஸ் வந்தாகணும். ரொம்ப நேரத்துக்கு அவங்க இப்படியே மயக்கத்துல இருந்தாங்கன்னா கோமா ஸ்டேஜ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு மேடம். பேஷண்ட் மட்டும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமாயிடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப அபியை குழந்தை காப்பாத்த முடியாதா? பயப்படாதீங்க, அபி கண்முழிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி டாக்டர்? அபி மயக்கத்துல இருக்கும்போது சஞ்சீவ் சஞ்சீவ்னு ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்கும்போது கூட சஞ்சீவ்னு சொல்றத வச்சு பார்த்தா அவங்க மனசு முழுக்க அந்த பேரு நிறைஞ்சு இருக்கணும். ஆமா, அந்த சஞ்சீவ் யாரு? என் புள்ள டாக்டர், அபியோட புருஷன். அப்ப அவரை எங்க இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லுங்க. அன்கான்ஷியஸா இருக்கிற அபிய கான்ஷியஸ்க்கு கொண்டு வர சக்தி சஞ்சீவுக்கு மட்டும்தான் இருக்கு. இனி மருந்து மாத்திரையால அபிய காப்பாத்த முடியாது. சஞ்சீவ் வந்து பேஷண்ட் கிட்ட பேசினா மட்டும் போதும். சஞ்சீவ் குரல அபி கேட்டா போதும். அபி கான்ஷியஸ்க்கு வந்துருவாங்க. அப்புறம் அபிய காப்பாத்திடலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டைம் இல்ல. சீக்கிரமா உங்க புள்ள கிட்ட பேசி 1 ஹவருக்குள்ள அவரை இங்க வர சொல்லி பேச சொல்லுங்க. இல்லன்னா அபிய காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமாயிடும். டாக்டர், பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரைஸ் ஆகுது. வாங்க டாக்டர். என் பிள்ளைய இப்ப நான் எங்க இருந்து கூட்டிட்டு வருவேன்? சஞ்சீவ் தான் யாருன்னு தெரியாம இருக்கான். அவன் எப்படி அபிய காப்பாத்துவான்? சீதா அழாத. நமக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல நனவு திரும்பாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வரேன்னு சொன்னா கூட பஸ்ஸ புடிச்சு ஊர்ல இருந்து 1 மணி நேரத்துல எப்படிக்கா வர முடியும்? சீதா, சீதா எங்க போற? ஏய், அவ எங்க போறான்னு பாரு. பிள்ளையா
இல்லப்பா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னை கும்பிடுறேன். ஒரு நாள் தவறாம தினமும் உனக்கு நான் பூஜை பண்றேன். உன் மேல பக்தியா இருக்கேன். உன்கிட்ட நான் இது வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இப்ப கேக்குறேன். என் அபியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துரு. அபி ரொம்ப பாவம். அவளை கை விட்டுறாத. அபிய கண்ணு முழிக்க வச்சிரு. தயவு செஞ்சு அபிய கண்ணு முழிக்க வச்சிரு. அக்கா அழாதக்கா, தங்கச்சிக்கு ஒண்ணுமே ஆகாதுக்கா. வாக்கா வாக்கா போலாம். அபி இங்க பாருங்க. அப்படி அபி அபி கண்ணு தர. அபி யோ எனக்கு என்னன்னு பாரியா? ஓகே சார், இதை பார்க்குறேன் சார். எங்கேயா போயிருப்பாங்க? தெரியலையே சார். சார் அந்த பக்கம் போயிருப்பானா சார்? ஓ வாய் அந்த பக்கத்துல. ஓகே சார். சீதா அழாத. அபிக்கு ஒண்ணும் ஆகாது. சரிங்க. சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாதுன்னு. அழாத. ஏய் காளி மாமா, ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ் பே பண்ண சொன்னாங்க. இந்த பின் நம்பர் தெரியும்ல? தெரியுமா? மேடம், மெடிக்கல் பில்லு எங்க மேடம் அதோ கட்டணும்? அங்க. மாப்பிள, அப்ப தங்கச்சி மாப்பிளைய பார்த்தேன்னு சொன்னது உண்மைதான். நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாப்பிள மாப்பிள மாப்பிள, மாப்பிள, அக்கா கும்பிட்ட அந்த புள்ளியார் அப்பந்தான் தங்கச்சியை காப்பாத்த உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு. மாப்பிள வா மாப்பிள, உன்னாலதான் தங்கச்சியை காப்பாத்த முடியும் மாப்பிள. என்னாலதான் காப்பாற்ற முடியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா மாப்பிள, தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தங்கச்சிக்கு உன் மேல இருந்த லவ் தான் தங்கச்சிக்கு நீ வீட்டுக்கு வந்ததை காட்டி கொடுத்துருச்சு. டாக்டர் தங்கச்சி கண் முழிக்கிறது கஷ்டம், இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கண் முழிக்காம இருந்தா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ள.
தங்கச்சி கோமாக்கு போயிட்டா தங்கச்சி வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் மாப்ள. தங்கச்சிய கண்முழிக்க வைக்க உன்னால மட்டும்தான் மாப்ள முடியும். அதான் அந்த கடவுளே தங்கச்சிய காப்பாத்த உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு மாப்ள. மாப்ள, தங்கச்சி கண் முழிக்கணும்னா நீ தங்கச்சி கிட்ட வந்து பேசினாதான் மாப்ள முடியும். வா மாப்ள, ப்ளீஸ் மாப்ள. சரி வாங்க போலாம். வா மாப்ள, வா. சஞ்சீவ் எப்படி இங்க? சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ் எப்படி பாருங்க? எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சஞ்சீவ் எப்படி பாருங்க? நல்லா இருக்கியா? மாப்ள, நீ போய் தங்கச்சி பாரு மாப்ள. ஆமா சஞ்சீவ், சீக்கிரம் போ. உன்னாலதான் அபிய காப்பாத்த முடியும். நீங்க யாரு? நான் சஞ்சீவ். நீங்க தான் சஞ்சீவா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சஞ்சீவ், எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க பண்ணியாச்சு. ஆனா எந்த யூஸும் கிடையாது. இனி உங்க ஒய்ஃப் அப்படியே காப்பாத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் பத்தி பேசுங்க. உங்க ஒய்ஃப் கண் முழிக்கிற வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நர்ஸ், வாங்க போலாம். எங்கேயும் போயிடாத சஞ்சீவ், என்னை விட்டு போகாத, போகாத. என்னை விட்டு போகாத சஞ்சீவ், போகாத. சஞ்சீவ், என்னை விட்டு போகாத சஞ்சீவ், போகாத.